இன்னைக்கு ஹலோ டாக்டரில் அல்பினிசம் குறித்து நம்ம கூட வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்க வராங்க. ஸோ ஷேர் பண்ணிக்க வராங்க தோல் மருத்துவர் ஆர் மது அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ், ரொம்ப சிறப்பாக இருக்கேன் மேம். வெரி குட். எஸ், ஆக்சுவலி அல்பினிசம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது வந்து தெரியாமலே இருக்குது. ஆக்சுவலி எனக்குமே இது குறித்தான பல்வேறு புரிதல்கள் வந்து இல்லை, பல வகையான இது வந்து எனக்கு இல்லை. நான் இப்போ போய் ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே தெரிய வருது. அப்படின்னும் போது நேர்களுக்கும் இது குறித்தான பல்வேறு விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து விளக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து விரும்புகிறேன். கட்டாயம் கட்டாயம். இது முக்கியமான விஷயம். அது நம்ம இன்னைக்கு பேசுறதுனால என்னன்னா, நாளைக்கு வந்து ஜூன் 13 வந்து உலகளவிய ஆல்பினிசம் குறித்திய ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வருஷமே 2015 கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த நாள் குறித்து அந்த பர்டிகுலர் டேல வந்து ஆல்பினிசம்னால பாதிக்கப்பட்ட நபர்களை அவர்கள் அவங்களை எப்படி அணுகிக்கணும், மற்றவங்க அவங்களை எப்படி நடத்தணுன்றதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காகவே அது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது ஆல்பினிசம்ன்றது என்னன்னு சொன்னோன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளுடைய தோல் தன்மையில் வந்து நிறமி மெலனின்னு சொல்லுவாங்க. இந்த நிறமை வந்து இவங்களுக்கு வந்து அதில் வந்து இது மரபணு ரீதியாக வர விஷயம். அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், ஒரு அப்பாவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஜீனுன்றது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, மரபணு ரீதியாக வரதில் அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படுறதுனால குழந்தைக்கு வந்து ஆல்பினிசம் வரலாம். ஸோ இதில் வந்து அம்மாவுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம், அம்மா வந்து நம்மளுடைய குரோமோசோம்னு சொல்கிறதுல வந்து ஒரு ஜீனில் பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஜீனில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் வெளிப்பாடாக தெரியல ஆல்பினிசம் இல்லை. பட் ஆனால் அந்த குழந்தை பிறக்கும்போது குழந்தைக்கு வந்து ஆல்பினிசம். இப்போ குழந்தை பிறக்கும்போது ஆல்பினிசம்ன்றது எப்படி தெரியும்னு சொன்னால், அவங்களுடைய தோலில் வந்து நிறமை இல்லாததுனால முழுமையான ஒரு வெளிரிய தோல் மாதிரி ஆகிடும். அந்த முடியிலும் கூட அதே மாதிரி நிறமை இல்லாதனால முடியுமே வெள்ளை முடியாக இருக்கும். அண்ட் சில சமயம் நம்மளுடைய கண்ணும் பாதிக்கும். இதில் ஒரு 7-8 வகை இருக்குது. அதில் அந்த வகையில் எந்த மரபணு ரீதி அந்த இப்போ நொதின்னு சொல்லுவாங்க இல்லையா, டைரோசினேஸ்ன்ற ஒரு என்சைம், அந்த என்சைமில் ஏற்படக்கூடிய அதோட ஜீனுடைய மாற்றத்தினால தான் இது வந்து ஆல்பினிசம்னா வெளிப்படுது. அப்படி வெளிப்படும் போது என்ன, ஒரு சில சமயம் முடி, தோல், கண் மூன்றும் பாதிக்கப்படும். சில சமயம் வெறும் கண்ணு மாத்திரமே பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும் போது எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுறதும் ரெகுலரான மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். நேயர்களே, ஆக்சுவலி அல்பினிசம் குறித்து வந்து டாக்டர் வந்து நம்ம கூட வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அல்பினிசம் குறித்து ஏதாச்சும் தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி டாக்டர்கிட்ட வந்து பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. நேர்களே மீண்டும் சொல்கிறேன், அல்பினிசம் குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக டாக்டர்கிட்ட கால் பண்ணி கேட்டு உங்களோட சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 29860038 மற்றும் 29520554. டாக்டர், காலர் வந்துட்டாங்க, போயிடலாம் நினைக்கிறேன் காலர்ஸ்க்கு. வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எனக்கு என்ன டவுட்னா, என்னோட மிஸ்ஸஸோட தம்பி வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து இப்போ 11th முடிச்சிருக்கு, 10th முடிச்சிருக்கு மேடம். சரி. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்க்குது, அவனுக்கு நிறைய வேர்க்குது, சில்னஸாவே இருக்கு கை கால் எல்லாமே. அது என்ன மேம் ரீசன்? அது நீங்க சொல்ற மாதிரி அது ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குமா, ஏதாவது செக் பண்ணுமா, சத்துக்குறைவானதா எப்படி இருக்குமா? இப்போ வந்து கை கால்களில் மட்டுமே வந்து வேர்வை அதிகமாக வர்றது வந்து நாங்கள் ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமான வேர்வை சுரப்பி சுரக்கிறதுனால சில பிள்ளைங்களுக்கு எழுதும்போது பேப்பர் எல்லாம் கூட வந்து ஈரமாயிடும், சாக்ஸ் ஈரமாயிடும். அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது டென்ஷன் ஆகும்போது, இப்போ பரீட்சைக்கு படிக்கிறாங்க இல்ல பரீட்சைக்கு எழுதும்போது அப்போ மட்டும்தான் இருக்குதா? இல்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அவன் வந்து விஷுவலி சேலஞ்சு பர்சன், பிளைண்ட் மேம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளில எங்கேயாவது கை பிடிச்சு அழைச்சிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு கை ரொம்ப ஒரு பதற்றம், அந்த பதற்றம் இருக்கும் இல்லையா, எங்க கூட்டிட்டு போறாங்க அந்த மாதிரி ஒரு பதற்றம் இருக்கும் போதுமே சில பேருக்கு வேர்வை சுரப்பி கொஞ்சம் அதிகமா வேலை பார்க்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம அந்த பிராணாயாமம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துக்கிறது இல்லாம நீங்க தோல் மருத்துவரை அணுகுனீங்கன்னா இதுக்கு ஒரு மருந்து கூட இருக்குது, சரிங்களா? அந்த மருந்தை வந்து கூட டெய்லி உள்ளங்கையில் உள்ளங்காலில் தடவிக்கலாம். அந்த வேர்வை சுரப்பியால் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேர்வை கம்மி வர்றதுக்கான மருந்து இருக்குது. அது இல்லாமல் தினமுமே காலையில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குழாய் திறந்தோன்னா அப்படியே அந்த தண்ணி ஸ்பீடாக வரும் இல்லைங்களா, அது பக்கத்து அப்படியே அதில் வந்து கை வைக்கலாம் ஒரு 3-5 நிமிஷம். இதை டெய்லி பண்ணும்போதுமே கூட வந்து 4 படை பண்ணும்போது அதனுடைய வேர்வை வர்றது கொஞ்சம் கம்மியாயிடும். பட் பதட்டம் கம்மி பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். குழாய் தண்ணி ஓப்பன் பண்ணும்போது அந்த இது வந்து ஃபாஸ்ட்டாக வருது இல்லையா, ஸ்பீடாக வருது இல்லையா, வேகமாக வருது இல்லையா, அது அடியில் கையை வைக்கலாம்.
உங்கள் கை படுற இடத்துல அப்படி ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் வச்சுட்டேன்னா தினமுமே வச்சுட்டு வர அந்த வேர்வை சுரப்பி அதிகமாக சுரக்கிறது வந்து 4 பட குறைய ஆரம்பிச்சிடும். டாக்டர் அணுகினீங்கன்னா, தோல் மருத்துவர் அணுகினீங்கன்னா அவங்களுமே வந்து மருந்து கொடுப்பாங்க, அதை தடவிக்கலாம். இதுக்கு வந்து உணவு முறைகள் ஏதாவது மாற்றம் செய்யணுமா மேடம்? உணவு முறைகள் பற்றி ஒன்றும் இல்லை, உணவு முறைகள் பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, தேங்க்யூ. நன்றி. டாக்டர் ஆக்சுவலி அடுத்த காலர் வராங்க, காலர் போயிடலாங்களா? கட் ஆகிட்டாங்க டாக்டர். ஓகே, நேர்களே உங்களுக்கும் அல்பினிசம் குறித்து ஏதாச்சும் தகவல் எல்லாமே தெரியணும், ஏதாச்சும் டவுட்ஸ் எல்லாமே இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், அடுத்ததாக எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும், இது வந்து எதனால் ஏற்படுது டாக்டர்? என்ன காரணம் இது ஏற்படுறதுக்கு? மரபணு ரீதியாக காரணம்ன்றது வந்து ஜெனட்டிக் மியூட்டேஷன்னு சொல்லுவாங்க. அந்த டைரோசினேஸ்ன்ற நொதியில் வந்து இவங்களுடைய ஜீனில் மியூட்டேஷன் பிறழ்வு அது நிகழ்கிறதுனால இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. டாக்டர் ஒரு காலர் வந்துடலாம், அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். கட்டாயம். கட் ஆகிட்டாங்க. ஓஹோ, நேர்களே நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா கால் வருது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கால் வந்து ரிங்கு விடலாம். ஸோ அப்படியே உடனே கட் பண்ணாதீங்க. ஒரு காலர் அடுத்த காலர் வந்து லைனில் வராங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள், நீங்கள் உங்களை சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்கள். ராயப்பேட்டையில வெங்கடன் பேசுகிறேன். வணக்கம் சார். மேடம், இப்போ வந்து இந்த வென் சிஸ்டம் சொல்றாங்க. ஆமா. அது இது மாதிரி புள்ளியா உடம்பு ஃபுல்லா டாப் டு பாட்டம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேச்சஸ் மாதிரி திடீர்னு பிளாக்கா இருக்கும், ரோஸா இருக்கும், கரெக்ட், பிங்க் கலர்ல வரும். பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இண்டியன் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு செப்பரேட் இஷ்யூ. இப்ப சார் கேட்ட மாதிரி இதுக்கு ஆரம்ப அறிகுறி என்ன, எர்லியே வந்தா டிடெக்ட் பண்ணலாமா? அப்புறம் இன்ஃபெக்ஷியஸ், அதாவது தொற்று வியாதி. கரெக்ட். ஸோ முதல்ல வந்து நமக்கு நார்மலாக விட்லிகோன்னு சொல்லக்கூடிய வெண்குஷ்டம்னு சொல்லிக்கிறது வந்து அது வேற. அதில் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய அந்த நிறமே அந்த உருவாக்குற செல்ஸே கம்மியாகிடும். இப்போ இவங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொல்கிறதுனால மரபணு ரீதியாக அந்த டைரோசினேஸ் என்ற நொதியில் வந்து அவங்களுக்கு வந்து பிறழ்வு ஏற்படுறதுனால இந்த மாதிரி தோல் முழுமையாக வந்து வெள்ளையாக வெளிப்படுது. அது முடி, தோல், கண்ணில் இருக்கிற ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து நிறம் மாறிடுது. இப்போ இந்த மாதிரி குழந்தை வந்து பிறக்கும்போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னா, குழந்தைக்கு இந்த மாதிரி தோல் வெண்மையாக இருக்கும்போதே வந்து கண்ணை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் முடி எப்படி பார்ப்பாங்க. அண்ட் 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளேயே வந்து கண்ணில் வந்து நம்மளுடைய ஐரிஸ்ன்னு சொல்கிற வெளின்றதுல வந்து இல்லையா பியூப்பிள்னு சொல்லுவாங்கல்ல, அதில் ரொம்ப ரெண்டு சைட் வைஸ் மூவ்மெண்ட் மாதிரி இருக்கும், அது நிஸ்டாக்மேஷன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கண்ணில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். ஸோ இவங்களை நம்ம தொடர்ந்து வந்து முக்கியமான விஷயம், நார்மலி நமக்கு இருக்கிற நிறமையினால நம்மளுடைய சூரிய ஒளிக்கதிர்கள்னால நமக்கு வந்து யூவி லைட்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சூரிய ஒளிக்கதிர்லேருந்து வர யூவி லைட்னால நமக்கு வந்து பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா நம்ம தோலில் வந்து இந்த நிறமி இருக்குது, மெலானின்ற நிறமி இருக்குது. அது இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும்னு சொன்னோன்னா, சூரிய ஒளியை வந்து அதிகமாக படுற பட்சத்தில் ஸ்கின்ல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கண் பரிசோதனை பண்ணணும். அது இல்லாமல் எப்போவுமே வெயிலில் போகிறது தான் பெரிய ஆபத்து. மற்றபடி இவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சொல்கிற வாழ்வு எத்தனை நாள் இருக்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் சராசரியாக எல்லோரும் இருக்கிற மாதிரியே இருக்கலாம். ஆனால் என்ன முக்கியமான விஷயம்னா, அவங்க தோல் வந்து அதிகமான வெயிலுடைய படக்கூடாது, அதுதான் விஷயம். ஸோ அப்போது முழு கை சட்டை போடுறதோ, முழு பேண்ட் போடுறதோ, சன்ஸ்க்ரீன் போடுறது, அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும். தேங்க்யூ மேடம். நன்றி சார். நன்றி. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் வணக்கம் சார். பேசி இப்போ பைலட் படிக்கிறா, ரொம்ப பதட்டமா இருக்கிறா, உடம்புலாம் வேர்க்குது, அப்படி வேர்க்கு சொல்ல வேர்க்கிற மாதிரியா வருது. அவளுக்கிட்ட தான் வேர்க்குரு வர்றதுக்கு எதனால காரணமா மேடம்? வேர்க்குரு வர்றது வந்து இப்போ நம்மளுடைய சென்னையில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. வெயில் முடிச்சாலும் கூட இன்னும் வெயில் தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. அது இன்னைக்கு தான் கொஞ்சம் ஏதோ பரவாயில்லாமல் இருக்குது. வெயில் தாக்கம் அதிகமாகும் போது நம்ம வேர்வை சுரப்பிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் அடப்பட்டு போகும். அந்த வேர்வை சுரப்பிகள் அடப்பட்டு போகும்போது அது உள்ளேயே சுரப்பி வீங்கி அப்படி வெடிக்கிறதுனால தான் அந்த வேர்வை வந்துடுது. நமக்கு வேர்க்குருன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் முள்ளாக குத்துதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்க்குரு வர உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, கட்டாயம் வந்து அவங்க வந்து குளிர்ந்த நீரில், பச்சை தண்ணியில் குளிக்கணும். குளிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது காலமின் லோஷன் மாதிரி போட்டுக்கலாம். பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, பருத்தியில் ஆட ட்ரெஸ்ஸஸ் போடுறது நல்லது, காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போடுறது நல்லது. சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். இந்த லெகிங்ஸ் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. ஒரு நேரத்துல ஒதுட்டு போய் புண்ணா ஆகி போடுது அவளுக்கு. இங்கே ஒரு நேரத்துல உதடு புண்ணாகுதுன்னா அவங்கள பார்க்கணும். நம்ம சாப்பிட மாட்டேன்றா.
உதடுல புண்ணு இருக்கு, நாக்குல புண்ணு இருக்குன்னா விட்டமின் சத்து குறைபாடுல கூட அப்படி வரலாம். ஸோ நீங்க அவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ரத்த சோகை இருக்குதா. நல்லா படிக்கிறா, ஆனா அந்த ஒதுட்டு மாதிரி புண்ணா இருக்குது. பயம் பயம் ஆனா நிறைய சாப்பிட மாட்டேன்டா. 2 இட்லி 3 இட்லி அது மாதிரி சாப்பிட மாட்டேன். நீங்க சொல்லணும், வயசு எனக்கு 60 ஆகுது மேடம். நானும் 8 இட்லி 9 இட்லி சாப்பிடுறேன். அவர் வாலியமான பொண்ணு. உங்களுக்கு சுகர் இருக்கா? ஆயிட்டா. சுகர் இருக்கா உங்களுக்கு? எனக்கு இருக்கு மேடம். சுகர் இருக்குன்னா 8-9 இட்லி வேண்டாம். சுகரை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, சரிங்களா? அதிகப்படியான ஆமா ஆமா அரிசி மாவு சத்து உள்ள உணவுகள் அதிகம் சாப்பிடக்கூடாது. சுகர் இருந்தால் அதை கண்ட்ரோல் வச்சுக்கணும் நீங்க, சரிங்களா? சுகர் இருக்குதுன்னு சொன்னா நீங்க நல்ல புரதச்சத்து நிறைய இருக்கணும், காய்கறி கீரை வகைகள் நிறைய இருக்கணும். ஆனா அரிசி சத்து அந்த மாதிரி வந்து கம்மியாக இருக்கணும், சரிங்களா? கார்போஹைட்ரேட்னு சொல்றது வந்து கம்மியா இருக்கணும். நன்றி நன்றி மேடம். நன்றி மேடம். வாய்ப்பு நன்றி. நன்றி. டாக்டர், அடுத்த காலர் வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது. இது உலக அளவுலையும் இந்திய அளவுலையும் எந்த அளவுக்கு பரவலாக காணப்படுது, என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது டாக்டர்? ஆக்சுவலி இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து 7-8 வெரைட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? உலகத்தில் வந்து ஒரு 50,000 பாப்புலேஷனுக்கு ஒருத்தர், 50,000 பேருக்கு ஒருத்தர் பாதிப்படுற மாதிரியும் இருக்கலாம். சில நாடுகளில் வந்து 17,000 18,500 அதுக்கு ஒருத்தர் பாதிப்படுற மாதிரி இருக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப காமன் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாடு இந்தியாலையுமே வந்து ஒரு 3 சிட்டிஸில் பண்ணும்போது வந்து 13,500 பேருக்கு ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது அதிகப்படியான அந்த எபிடமியாலஜிக்கல் ஸ்டடீஸ் ஜாஸ்தி கிடையாது. என்னன்னா தொற்று கிடையாது, அவங்க கிட்ட இருந்து யாருக்கும் தொற்று போகிறது இல்லை. பட் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலனா அவங்கள ஒரு மாதிரி பார்க்கறது, எதுவும் குழந்தைங்களுக்கு இருக்கும்போது குழந்தைங்களுக்குள்ள வந்து கேலி பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து இந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்களும் சரி, குழந்தைங்களுக்கான டீச்சர்ஸுமே சரி, அந்த குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு மற்றவங்களோட பேசி இது வந்து தோளில் இருக்கிற ஒரு தன்மையை தானே தவிர இது ஒன்றும் பெருசான வித்தியாசமான விஷயம் இல்லை அப்படின்றது அந்த குழந்தை மற்ற குழந்தைங்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ரெகுலராக மற்ற பிள்ளைங்க பிடி கிளாஸ் போகிறாங்கன்னா இவங்க பிடி கிளாஸ்க்கு போக விடாமல் ஒரு காலர் மட்டும் வராங்க, அது முடிச்சுட்டு இது நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஷூர் ஷூர். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. பேசுறேன். சொல்லுங்க. கை சைடு சார் மறுத்து போகுது அப்படியே. அம்மா சத்தமா பேசுங்க, உங்களது வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. இடது கை பக்கம் கொஞ்சம் மறுத்து போற மாதிரி ஆகுதுங்க. இடது கை மறுத்து போகுது. உங்களுக்கு சுகர் இருக்கா? தலைக்கு வச்சுன்னு படுக்கிறோம்ல அப்படியே, அப்போ முழிச்சு பார்த்தா அதுக்கு சொரணையே இருக்க மாட்டேங்குது கொஞ்ச நேரம். உங்களுக்கு சுகர் இருக்கா? சுகர் இல்லைங்க. சரி, இடது கை நீங்க ஆக்சுவலி கை வச்சு படிக்கிற பழக்கம் வேண்டாம். எத்தனை வயசு உங்களுக்கு? 60 ஆகுது இல்லையா? இனிமேல் அந்த கை வச்சு படுக்க வேண்டாம். அதே போல் ரொம்ப உயரமான தலாணி வச்சும் படுக்க வேண்டாம், சரிங்களா? ஓகே. மற்றபடி சாப்பாட்டில் கீரை காய்கறி நிறைய சேர்த்துக்கோங்க, விட்டமின் சத்துக்காக. அந்த நிறைய நேரம் கை வச்சு பறக்கும்போது வயசாகும்போது கொஞ்சம் நரம்பு மரத்து மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரியாகும். ஸோ அதனால் அப்படி வடிச்சு படுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. நன்றி நன்றி நன்றி. சரிங்க டாக்டர், நம்ம இதை கண்டினியூ பண்ணுங்க டாக்டர். நீங்கள் நம்ம முன்னாடி பேசிட்டு அந்த குழந்தைகள் எக்ஸாக்ட்லி. ஸோ குழந்தைங்களை வந்து அந்த குழந்தைங்களுக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கி கொடுக்கறது வந்து பெற்றோர்கள் போய் டீச்சர்ஸ் கூட பேசி டீச்சர்ஸ் வந்து அதை உருவாக்கி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த குழந்தைங்களுக்கு மற்ற குழந்தைங்க மாதிரி இப்போ எல்லாத்துலேயும் ஹாஃப் ஸ்லீவ் தான் இருக்குன்னா இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஒரு சன்ஸ்க்ரீனுக்காக ஒரு க்ளவ் போட்டுக்கலாம். முழுக்கை சட்டையோ முழு பேண்ட்டோ அந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து சூரிய ஒளிக்கதிர் பட்டதுனா தான் இவங்களால அந்த நிறமே இல்லாததுனால ஸ்கின்ல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ சில சமயம் என்ன ஆகுனா எல்லாமே உடனே கேன்சர் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இவங்களுக்கு சில திடீர்னு தோலில் வந்து கரும்புள்ளி மாதிரி ஏற்பட்டு இருக்கும். அந்த கரும்புள்ளி ஏற்படுறதுமே வந்து இவங்க வர 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கின் டாக்டர் போய் பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் வந்து பின்னாடி வந்து கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ கேன்சர் ஆகிறதுக்கான அறிகுறி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் திடீர்னு ஒரு கருப்பு மச்சம் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப பெருசாக ஆரம்பிக்குது, இல்லை அதில் வந்து அரிப்பெடுக்க ஆரம்பிக்குது, இல்லை ஏதாவது முடி வர ஆரம்பிக்குது, திடீர்னு சைஸ் ரொம்ப ஒரு வேறு மாதிரி போயிட்டு இருக்குது, அந்த மாதிரியான மாற்றம் ஏதாவது தெரியுதுன்னு சொன்னாலும் உடனே வந்து தோல் மருத்துவரை அணுக வேண்டும். ஓகே ஓகே டாக்டர். அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பெல்லாம் இருக்கீங்க, பேசலாம் நீங்கள். கார்த்திக். வணக்கம் வணக்கம் கார்த்திக், சொல்லுங்க. நான் தூங்கிட்டு இருக்கும்போது கை அப்படியே மூடிக்குது மேம். என்ன காரணம் இருக்கும்? தூங்கிட்டு இருக்கும்போது கை மூடிடுதா? கை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் கை அப்படியே மூடிக்குது மேம்.
நீங்கள் கை சப்போர்ட் வச்சு படுப்பீங்களா? ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு கழிச்சு அந்த பக்கம் ஒரு கழிச்சு ஒரு பக்கம் அப்படியே உரைக்கா படுத்துட்டு அந்த கை சப்போர்ட் வச்சு படுப்பீங்கன்னா அது பண்ணாதீங்க. தலையை வந்து கை மேலே வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு படுக்கிறீங்கன்னா அது பண்ண வேண்டாம். சரி. தட் இஸ் அ மெயின் திங். வேர்த்து கொட்டுது மேடம், அப்படியே தூங்கி எழுந்து வேர்த்து கொட்டுது. அது என்ன காரணமா இருக்கும்? தூங்கி எழுந்திரிச்சும் போது மாத்திரம் வேர்க்குதா இல்லை முழு நாளுக்குமே வேர்வை அதிகமாக வருமா உங்களுக்கு? வேர்வை என்ன வயசு? எனக்கு 39 ஆகுது. 39. வெளியில் வேலை பார்க்குற மாதிரி ஃபீல்டு ஒர்க்கா அவங்களோடது? வீட்டில் தான் இருக்கலாம். வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமா. ஓகே. ஸோ இப்போ இருக்கிற தட்பவெட்ப சூழ்நிலைக்கு வந்து நமக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து வேர்வை அதிகமாக வர ஆரம்பிக்குது, ப்ளஸ் வேர்க்குரு வருது. நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். தட்ஸ் ஃபைன், குட். ஸோ அப்போ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டான சோப் யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு குளிர்ந்த நீரில் பச்சை தண்ணியில் குளிச்சுக்கணும். வேர்வை வர மாதிரி இருக்குது, புழுக்கமாக இருக்குது, வேர்க்குரு மாதிரி வராதுக்குன்னு சொன்னால் கட்டாயம் வந்து பச்சை தண்ணியில் குளிக்கிறது இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏற்கனவே இன்னொரு காலருக்கு நம்ம சொன்ன மாதிரி சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு பருத்தியிலான ட்ரெஸ்ஸஸ் போடுறது நல்லது. டாக்டர், அடுத்ததாக வந்து முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தீங்க அல்பினிசம் வந்து மரபியல் சார்ந்த, அதாவது மரபணு சார்ந்த ஒரு நோய் அப்படின்ட்டு. அதை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ எப்படின்னு சொன்னேன்னா, இப்போது கட்டாயம் இப்போ ஒரு குழந்தை வந்து அந்த வீட்டில் வந்து ஆல்பினிசம் பிறந்துச்சு அப்படின்னு சொன்னான்னா அப்போது உடனே வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு பதற்றம் வரும். இனி அடுத்த வர குழந்தை கூட இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து இப்போல்லாம் வந்து ஜெனட்டிக் மரபணு டெஸ்டிங் நிறைய வந்துருச்சு இப்போது. ஸோ அதுக்கான டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஜீன் மாற்றம் இருக்குது, அவங்க அம்மா அப்பாவுக்கு எந்த மாதிரி ஜீன் மாற்றம் இருக்குது. ஸோ அம்மா அப்பா 2 பேருக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு ஜீனில் மிஸ்டேக் இருக்குது, ஆனால் வந்து அவங்களுடைய தோலில் வெளிப்படலை. அப்போ இவங்களுக்கு பிறக்கக்கூடிய அடுத்த குழந்தை வந்து எப்படி வரும்னு சொல்லி கேட்டேன்னா, இப்போ 25% நார்மல் குழந்தை பிறக்கலாம், ஆர் 25% வந்து அந்த குழந்தைக்கு பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 50% வந்து அந்த குழந்தைக்கு வந்து வெளிப்பாடாக இருக்காது, ஆனால் அந்த ஜீனோட கேரியர்னு சொல்லுவாங்க, அதை வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்குது, அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை கொண்டு போகிற தன்மை இருக்கலாம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கிறது வந்து கட்டாயம் அவசியம். இப்போ வந்து நம்மளுடைய சென்னையிலேயே நிறைய நம்மளுடைய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே வந்து இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. ஸோ அதை அன்றைக்கி நம்ம பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. எந்தெந்த மாதிரியான வகை அதை எப்படி வந்து நீங்கள் வந்து செக்ரிகேட் பண்ணுறீங்க டாக்டர்? சில குழந்தைங்களுக்கு வந்து வெறும் கண்ணில் மட்டும் பாதிப்பு இருக்கும், தோல் கலர் வந்து நார்மலாக இருக்கும், முடி கலர் நார்மலாக இருக்கும், பட் கண்ணு மட்டுமே அஃபெக்ட் ஆகும்போது அது ஆக்குலர். ஓகே, காலர் வந்துட்டாங்க டாக்டர். இந்த கேள்வி வந்து நம்ம பின்னாடி கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், உங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. மாவட்டம் திருக்கலாறு ஜீவா பேசுறேம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க ஜீவா சார். இந்த கையில முழங்கையில வந்து கட்டியா ஒன்னா பக்கத்துல கட்டி ஆரம்பிக்கலாமா, சரங்கு மாதிரி கட்டி சரங்கு ஆரம்பிக்கிறது, அது எதனாலமா சொல்லுங்கம்மா. யாருக்கு கட்டி வந்திருக்கு? உங்களுக்கா? கட்டாயிட்டாங்க நினைக்கிறேன். ஓகே டாக்டர், அவங்க சொன்ன கேள்வியிலிருந்து ஏதாச்சும் அவங்களுக்கு சொல்லணும்னா, அவங்களுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லலை. இந்த நம்மளுடைய நார்மலாக எப்படின்னு சொன்னா, இந்த சமயத்தில் வந்து அதிகமான வெயில் இருக்கும்போது கட்டாயம் வந்து இந்த வெப்பக்கட்டின்னு சொல்லுவாங்க, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அது. ஸோ அது வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி குழந்தைங்களுக்கு. அதே போல் வயசான பெரியவங்களுக்கு, சுகர் இருக்கவங்களுக்குமே. ஸோ அந்த மாதிரி கட்டி வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்டாயமே வந்து மருத்துவரை அணுகிட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து எடுக்க வேண்டும். சுத்தமாக இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நகம் சுத்தமாக இருக்கணும். ஏன்னா இது முக்கால்வாசி டைம் ஸ்டாஃபிலோகாக்கஸ் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்ற கிருமினால் வருது, பாக்டீரியானால. அதுக்கு தன் சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம். குழந்தைங்க விளையாடிட்டு வந்தாலும் அவங்கள உடனே வந்து கை கழுவ வைக்கிறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பண்ணாலுமே இது வராமல் தடுக்கலாம் ஆக்சுவலி. ஓகே ஓகே ஓகே. அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். ஹலோ. ஓகே டாக்டர், அடுத்த காலர் போயிடலாம். வணக்கம். வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். வணக்கம். வணக்கம் சந்திரசேகர். டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, நீங்கள் கேள்வி கேட்கலாம். டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க. ஒண்ணு வந்து நீங்க அந்த கண்ணுல மாத்திரம் அந்த சில பாதிப்புகள் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கண்ணுல மாத்திரம் பாதிப்புகள் வந்து மற்ற பார்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? அது என்னுடைய முதல் கேள்வியும். 2வது, இந்த வகையான நோய்கள் 8 டைப்ஸ் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இந்த 8 டைப்ஸ்ல எந்த டைப் ஆஃப்
அந்த ப்ராப்ளம் வந்து குழந்தைகள் மத்தியிலும் எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பெரியவர்கள் மத்தியிலும் இருக்கு அண்ட் இது கம்ப்ளீட்லி கியூரபிளா இருக்க முடியுமா அல்லது அது வந்து கொஞ்சம் கம்மியா தான் அதனுடைய கண்டிஷனை மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம், முற்றிலும் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர், நான் ரெடியில கேட்டுக்கிறேன். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. இப்போ மொத்தத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பினிசம்ல இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்றது வந்து அஃப்கோர்ஸ் அது மருத்துவ ரீதியாக என்னன்னா தோல், முடி, கண் மூன்றுமே வந்து பாதிக்கும் போது அது ஆக்லோக்யூட்டனஸ் ஆல்பினிசம் சொல்லுவாங்க. கண்ணில் மட்டும் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா அது வெறும் கண்ணு மட்டும் பாதிக்குது, ஆக்குலர் ஆல்பினிசம் சொல்லுவாங்க. என்னன்னா சில சமயம் அந்த தைரோசினேஸ்ன்ற நொதி சொன்னேன் இல்லைங்களா, அது சில குழந்தைங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா சில கொஞ்சம் கம்மியான அளவில் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து முழுமையான வெண்தோல் ஆயிடாது. அதே வந்து அது சுத்தமாக வேலை பண்ணலன்னா அவங்களுக்கு கட்டாயம் முழுமையான வெண்தோல் வரும். இது இல்லாமல் இந்த வெரைட்டி இல்லாமல் சில சமயம் வந்து கூட அவங்களுக்கு ரத்த அணுக்களில் பாதிப்பு வரா மாதிரியோ இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து 5 லட்சத்துக்கு ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய மாதிரியான பாதிப்பு அது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது இந்த டைப்பு குழந்தைங்களில் வருது, இந்த டைப்பு அடல்ட்ஸில் வருது அப்படின்றது கிடையாது. அண்ட் ஒரு வாட்டி இப்போ கண்ணில் வந்துச்சு அதனால் அதுக்கப்புறமா அவங்களுக்கு தோலில் வருமானு கேட்டால் அந்த மாதிரியும் கிடையாது. யாருக்கு எந்த மாதிரியான நிறமி மியூட்டேஷன் நடந்திருக்குதோ அந்த மரபணு ரீதியாக என்ன வந்திருக்குதோ அதுதான் வந்திருக்கும். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டுவாரொட்டி கிடையாது. இவங்களை வந்து இதனால அவருடைய வந்து வாழ்வாதாரம் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை வந்து மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய தோலில் நிறமி இல்லைன்னா ப்ரொடெக்ஷன் இல்லை, பாதுகாப்பு இல்லை. சூரிய ஒளிக்கதிர்கள் அதிகமாக படும்போது கட்டாயம் இவங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில் முறையை வந்து மாற்றிக்கணும். ஸோ அப்போ நம்ம வந்து அதிகமான வெயிலில் போகக்கூடாது, சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும், அண்ட் முழுக்கை சட்டை முழு பேண்ட் போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா தொப்பி போட்டுக்கலாம். இந்த ஸ்கூலில் பிள்ளைங்கன்னு சொன்னால் அவங்கள பிடி கிளாஸ்க்கு அனுப்பாமல் அவங்களுக்கு வந்து இண்டோர் கேம்ஸ் சொல்லி கொடுக்கலாம். ஸோ சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ஒரு வாட்டி போட்டோன்னா 3 மணி நேரத்துக்கு அந்த சன்ஸ்க்ரீன் எஃபெக்ட் இருக்கும். அது மறுபடியும் இன்னொரு வாட்டி போட்டுக்கிற மாதிரி அந்த குழந்தைக்குமே அது வந்து நம்ம சொல்லி கொடுத்தோன்னா நாளடைவில் அவங்களுக்கு வந்து பழக ஆரம்பிச்சிடும். மற்றபடி அவங்களுடைய என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா கண் வந்து உங்களுக்கு பார்க்கறதுல வந்து அந்த விழி வந்து கொஞ்சம் ஆடிட்டே இருக்கிறதுனால கண் பார்வை கோளாறு கொஞ்சம் வரலான்றதுனால 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கண் டாக்டர்கிட்ட கொண்டு போய் பரிசோதனை பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி கிளாஸஸ் போட்டுக்கலாம். சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஆல்பினிசம் இருக்கிற பிள்ளைங்க வந்து கொஞ்சம் தோல் கழுத்தை கொஞ்சம் சாய்ச்சு பார்ப்பாங்க. அந்த கழுத்து சாய்ச்சுக்கு அந்த பொசிஷனில் அவங்களுக்கு கண் பார்வை நல்லா தெரியுதுன்ற அர்த்தம். ஸோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸஸ் போட்டுட்டு ஸ்கூல்லையுமே கூட வந்து போர்டில் வந்து அவங்களுக்கு நல்ல பெரிய எழுத்து இருக்கிற மாதிரியோ அவங்களுக்கு கொடுக்குற நம்மளுடைய புக்ஸ் எல்லாம் கூட வந்து பெரிய எழுத்து இருக்கிற மாதிரி அவங்களுடைய கண் பார்வைக்கு அது சரியாக இருக்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்குமே வந்து நடைமுறை வாழ்க்கை நல்லா இருக்கும். டாக்டர் ஆக்சுவலி நல்ல ஒரு விளக்கம் இதை அவங்க கேட்டுட்டு இது பண்ணாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் பேசுறோம். வணக்கம் சொல்லுங்க ஐயா. வணக்கம்மா, நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன். வணக்கம். இப்ப இது உலக அளவுல இந்த பாதிப்பு இருக்கிறதா சொல்றீங்க. ஆமா. இப்ப இந்தியாவில் எடுத்துக்கிட்டாக்க நம்ம மக்கள் வந்து ஆங்கிலோ இந்தியன் நிறத்துல வந்து இருக்காங்க. வந்து வெள்ளைக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டா பாதிப்பு நீங்களோ போல இல்ல நம்மளை போல அந்த கருப்பு நிறத்துல வந்து மாற்றம் ஏற்படுமா? அதே போல வந்து இந்த பாதிப்பு உள்ளவர்கள் எந்த மாதிரியான உணவு முறைகளை உண்ணலாம், எதை வந்து சாப்பிடக்கூடாது, அது ஒண்ணு. ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய மாவட்ட அரசு கல்லூரி மருத்துவமனையில வந்து இதற்கான வந்து சிகிச்சை முறைகள் இருக்குதா? வாழ்நாள் முழுக்க இதை சிகிச்சை எடுத்துக்கணுமா? இல்ல இது கருவில இருக்கிறப்போ கண்டுபிடிச்சு அதை வந்து கொஞ்சம் மாற்றத்துக்கான வழிமுறைகள் ஏதாவது நவீன மருத்துவ அறிவியல்ல வளர்ந்துருக்குதா? நவீன தொழில்நுட்பம் அது ஒண்ணு. இன்னமும் வந்து நிறைய இதுல வந்து சந்தேகம் இருக்குமா? சொல்லுங்க. நல்ல கேள்விகள். ஓகே, இப்போ இதுக்கு வந்து மாவட்ட ரீதியா இருக்க நம்மளுடைய மருத்துவ கல்லூரி எல்லாத்துலயுமே வந்து தோல் டாக்டர் இருக்காங்க, கண் டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கட்டாயம் வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கண் பார்த்துக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தோல் டாக்டர் பார்க்கணும். தோல் மருத்துவரை பார்க்குறது எதுக்குன்னு சொன்னேன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது புள்ளிகள் கரும்புள்ளி இருக்குது, ப்ரௌன் கலராக இருக்குதுன்னு சொன்னேன்னா அதை வந்து நம்ம அப்படியே இருக்குதா இல்லை அதில் ஏதோ மாறுபாடு இருக்குதா அப்படின்றது ரெகுலராக வந்து பரிசோதனை பண்ணிக்கணும். நமக்கு மட்டும் இல்லை, இந்திய நாட்டில் அதாவது கருப்பு ஆப்பிரிக்க இனத்தில் இருக்கோ இல்லை ஆசியாவில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஆல்பினிசம் வருதுன்றது இல்லை. நம்மளுடைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகளில் கூட வரலாம். அந்த வெளிப்பாடு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. நம்ம இப்போ ஆப்பிரிக்காவில் நீக்ரோஸில் இருக்கவங்க அவங்களுக்கு தோல் வந்து முழுசாக வெள்ளை ஆகிறது இல்லை, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாதிரி ஆகலாம். ஸோ அந்த இனத்திற்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வெளிப்பாடு வந்து மாறும். சரிங்களா?
மற்றபடி இதை வந்து மரபணு ரீதியாக வந்துன்னா ஜெனட்டிக் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு வந்து அந்த ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொன்னோன்னா கட்டாயம் அவங்களுக்குமே வந்து மரபு ரீதியாக நம்ம அது எப்படி இருக்குன்றது பார்க்கணும். ஜெனட்டிக் பரிசோதனை பண்ண வேண்டியது இருக்கும். மரபணு பரிசோதனை அவங்களுக்கு பண்ணணும், அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு கூட பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது எப்படி போகுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? மற்றபடி கர்ப்பமாக இருக்க சமயத்துலேயே அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கொடுத்து இதை தவிர்க்க முடியுமான்னு கேட்டால் இன்னும் நம்மளுடைய ஆராய்ச்சி அந்த அளவுக்கு வளரலை. பட் மருந்து வந்து ஏதாவது கொடுத்து இதை சரி பண்ண முடியுமான்றதுக்கான நிறைய ஆராய்ச்சிகள் வந்து எலியில் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆராய்ச்சிகள் எல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது இன்னும். ஆனால் நடைமுறைக்கு அது வரல. இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து இவங்க வந்து முக்கியமான விஷயம் வந்து அவங்களுடைய வாழ்வியல் முறையை மாற்றிக்கொண்டாலுமே வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தேங்க்யூ டாக்டர். அடுத்த காலர் வந்து இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. சமூகத்தில் பேசுறேன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். ரொம்ப சந்தோஷம். காலில் முட்டு வலி வந்து பயங்கரமா வலிக்குது டாக்டர். எத்தனை வயசு உங்களுக்கு? பல நாளா கிடையாது, இப்போ ஒரு வாரமா இருந்துகிட்டு பயங்கரமா வலிக்குது. காலில் வந்து குதிகாலில் வந்து சூக்கு மாதிரி பிடிச்சிக்கிறது. எந்திரிச்சது நடக்கவே முடியல. வயசு என்னங்க ஐயா உங்களுக்கு? என்ன வயசு? வயசு வந்து 60 ஆகுது டாக்டர். 60 இருக்கு. சுகர் இருக்கா? சுகர்லாம் கம்மியாக தான் இருக்குது. சக்கரை வியாதி பார்த்துருக்கீங்களா? பரிசோதனை பண்ணியிருக்கீங்களா? நார்மலா இருக்குதுன்னாங்க. சரி. ஏன்னா வயசாகும் போது கொஞ்சம் எலும்பு தேய்மானம் வரும். நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து கடை வச்சிருக்கேன் டாக்டர். கடை வச்சிருக்கீங்க. ஸோ எலும்பு தேய்மானம் இருக்கான்னு பார்த்துக்கணும். கால்சியம் சத்து எப்படி இருக்குன்றது பார்த்துக்கணும். ஒரு வாட்டி எலும்பு டாக்டரை பார்த்துடுங்க. எஸ் சார். அதே மாதிரி நம்ம மாடிப்படி ஏறும்போது ஒரு காலில் வச்சு இதுதான் ஏற வேண்டி இருக்குது. முதல்லலாம் வந்து 2 காலத்தையும் அப்படியே கடற்கடன்னு ஏறப்போ ஏறப்போ கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் கொஞ்சம் முழங்கால் உங்களுக்கு வந்து முட்டு தேய்மானம் இருக்கலாம். அது இல்லாமல் தசைகளில் வந்து கொஞ்சம் வலுவிழந்து இருக்கலாம். ஸோ தசை பயிற்சி பண்ணணும். ஃபிசியோதெரப்பி சொல்கிறாங்கல்ல, அதுவும் பண்ணணும். அந்த மாதிரி எலும்பு டாக்டர் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஆனால் மருத்துவரை அணுகிடுங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க தேய்மானம் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் சார். நான் புத்தாபுரம் ராதாகிருஷ்ணன். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். நான் படுத்து எந்திரிச்சு பயங்கரமா முதுகு வலிக்குது மேடம். அது உட்காந்து எந்திரிச்சா முதுகு அப்படியே வளைஞ்ச மாதிரி ஆயிடுது. என்ன வயசு சார் உங்களுக்கு? எனக்கு 60 ஆகுது. 60 ஆகுது. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? வேலை பார்க்குறீங்களா இப்போ? வேலை பார்க்குறேன். அப்பள கம்பெனியில் வேலை செய்கிறேன். நிறைய நேரம் உட்காந்துட்டு இருக்கே மாதிரியான வேலையா உங்களுக்கு? உட்காந்துக்கணும், மாவு அடிக்கணும், இடிக்கணும் மேடம். ஸோ அதாவது முதுகு தசைகள் வந்து எப்போவுமே நிறைய வேலை பார்க்குறவங்களுக்கு முதுகு தசை வந்து வலுவிழந்து போயிடும். ஸோ அதுக்கான இந்த லோ பேக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுறது முக்கியம். பட் வலி ரொம்ப அதிகமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து முதுகு வலியிலேருந்து காலுகளுக்கெல்லாம் பரவற மாதிரி இருக்குதுன்னு சொன்னோன்னா கட்டாயம் உடனே வந்து எலும்பு டாக்டர் பார்க்கணும். ஆர்த்தோபெடிஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள அணுகிடுங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து தசை மட்டும்தான் வலுவிழந்து இருக்குதா இல்லை எலும்பில் எதுவும் தேய்மானம் இருக்கான்றது பார்க்கணும். அண்ட் எப்போ உட்கார்ந்தாலும் வீட்டில் உட்காரும்போது கூட வந்து நேராக உட்காரணும், நிமிர்ந்து உட்காரணும். சரிங்களா? அந்த கரெக்டான கோணத்தில் உட்காரணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். உயரமான தலாணி வைக்காதீங்க. அண்ட் நைட்டில் படுக்கும்போது 2 முழங்காலுக்கு கீழே தலாணி வச்சு படுத்திங்கன்னா கூட வந்து தலைக்கு தலாணி வைக்காமல் சின்ன தலாணியை வந்து முழங்காலுக்கு கீழே வச்சுக்கோங்க அடியில். சரிங்களா? அப்படி படுக்கும்போதுமே வந்து உங்களுக்கு முதுகு வலி கொஞ்சம் குறையும். நன்றி. அடுத்த காலர் இணைப்பில் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம். இருந்து ராணி பேசுறேன். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரே ஒரு டவுட். என்னோட பையனுக்கு 27 வயசு ஆகுது. 27. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது விட்டமின் டி வந்து 5 தான் இருக்குது. அது எவ்வளவு இருக்கணும் டாக்டர்? அப்படி இருந்தா குறையா இருக்குது தானே? இது கட்டாயம் குறைவா தான் இருக்குது. என்ன வேலை பார்க்குறாங்க உங்க பையன்? ஐடி ஃபீல்டு உள்ளேயே இருக்காரு. அவர் கொஞ்சம் வெயில் படுற மாதிரி காலையில் வாக்கிங் ஏதாவது போக சொல்லுங்க. சரிங்களா? சூரிய ஒளி கதிர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ விட்டமின் டி அவங்களுக்கு அட்லீஸ்ட் நார்மலாக ஒரு 28 to 30 இருந்தால் நல்லா இருக்கும். சரிங்களா? இது ஆமாம். நீங்கள் இப்போ 5 இருக்குதுன்னு சொன்னா நீங்கள் எந்த டாக்டர் டெஸ்ட் எழுதி கொடுத்தீங்க இல்லையா, அவங்ககிட்ட போனீங்கன்னா விட்டமின் டி வந்து 60 lakhs யூனிட் சொல்லுவாங்க. அது 60,000 யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 60,000 யூனிட்ஸ்னால் 60,000 யூனிட்ஸ் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஒரு 8 வாரத்துக்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ பிளட்
பிளட் டெஸ்ட் யார் எழுதி கொடுத்தாங்களோ அந்த டாக்டர் போய் பார்த்தோன்னா அவங்க எழுதி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த மாத்திரை வாங்கி வாரம் ஒரு நாள் போட சொல்லுங்கள் 8 வாரத்துக்கு. பட் அது மட்டுமே பத்தாது. அவர் கட்டாயம் வந்து சூரிய வெளிப்படுற மாதிரி அவங்க நடக்கணும், கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடாது. வெயில் படாம இருந்ததுனால அதுதான் கரெக்ட். அதுதான் வேற எதுவும் அதனால எதுவும் பாதிப்பு இருக்குமா டாக்டர்? வேறு பாதிப்பு ஒன்றும் இருக்காது. இப்போதைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் அசதியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கிட்டோன்னா ஓகே தான். கால்சியம் சத்து இருக்க மாதிரி சாப்பிடட்டும். அண்ட் கொஞ்சம் இந்த மாதிரி நடைப்பயிற்சி போகலாம், வெயில் படுற மாதிரி, அது பண்ணாலுமே போதும். ஐடி ஃபீல்ட்ல இருந்து இது பண்ணிடலாமோ, ஸ்விட்ச் பண்ணிடலாமோ? அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. அதுக்காக ஐடி பயிற்சி அந்த வேலையெல்லாம் மாற்றணுன்றது அவசியம் இல்லை. உங்களுடைய சன்னுடைய இந்த ஜெனரேஷனில் மெயின் ப்ராப்ளம் என்ன, அவங்க எதுவும் நடக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் உள்ளே இருக்காங்க இல்லையா, அதுதான் பிரச்சனை. ஆமாம், சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லுங்க, ரொம்ப நல்லது. கட்டாயம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த கால இணைப்பில் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க, நான் சித்லபாக்கல சுதா பேசுறேன். சொல்லுங்க. என் பொண்ணுக்கு வந்து உள் வெள்ளையா இருக்கு, அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா? பின்னாடி நாய்ஸ் ஏதோ இருக்குது. உங்க பொண்ணுக்கு உதடு கொஞ்சம் உள் பக்கம் வந்து வெள்ளையா இருக்க மாதிரி இருக்கு. ஆஹா சரி. உதட்டுல வேற எங்கேயாவது, உடம்புல வேற எங்கேயாவது வெள்ளையா இருக்கா? வேற எங்க இல்ல. வேற எங்கேயும் இல்ல. ஓகே. அண்ட் அவங்க நார்மலா நாக்கு வச்சு அப்பப்போ உதடு நினைச்சிட்டே இருப்பாங்கல்ல, உதடு கடிச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரி பழக்கம் இருக்கா? ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். அது ட்ரை பண்ணிட்டே இருக்காங்கன்னா கூட 4 படம் கொஞ்சம் வெள்ளையாயிடும். அதே போல அவங்களுக்கு ஏதாவது அடிப்பட்ட தழும்பெல்லாம் கொஞ்சம் வெள்ளையான மாதிரி இருக்கா? இல்ல அந்த மாதிரி இல்ல. என்னன்னா ஒரு இடுப்புல வந்து ஒரு மாதிரி வெள்ளையா ஒரு லைட்டா தெரியுது. ஆஹா. அப்ப நீங்க கட்டாயம் வந்து சிட்லப்பாக்கம் தானே, நீங்க வந்து எங்களுடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்கு, அங்க கூட வாங்க சரிங்களா? அது என்னன்றது நேர்ல பார்த்துட்டு பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கான சிகிச்சை முறையை ஆரம்பிச்சுக்கலாம். என்னது கட்டாயம் நம்ம நேர்ல பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையிலேருந்து ஆஸ்பத்திரி 8 மணிலேருந்தே ஓபி இருக்கும், தாராளமாக வரலாம். வாங்க வாங்க வாங்க. நன்றி. வணக்கம் மேடம். ரெட்டில்ஸ் பாரி. எங்க பாப்பாவுக்கு 15 வயசு ஆகுது மேடம். சரி. அதுக்கு உள்ளங்கையில உள்ளங்காலில் வேர்வை தண்ணியா வருது, எதுவுமே எழுத முடியல, பேப்பரே நனைஞ்சு போகுது மேடம். அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பரீட்சை ஏதாவது எழுதும்போது மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை நார்மலாக ஸ்கூல் போகும்போது எல்லா நாளுக்குமே அந்த மாதிரி கையீரமாயிடுதுங்களா? எப்பவுமே கையில தண்ணி வருது, அதுவும் எழுதும்போது முக்கியமா அதிகமா வருது. ஓ, இப்போ என்ன கிளாஸ் படிக்கிறாங்க? 10th இப்பதான் முடிச்சாங்க. 10th முடிச்சாங்க தானே சார். நாளைக்கு சனிக்கிழமை காலையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்கு இல்லையா, சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்ல, அங்கே வந்துடுங்க. அதுக்கான மருந்து இருக்கு, பரிசோதனை பண்ணிட்டு அது மருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அப்படிங்களா? காலைல ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருங்க. ஆமாமா, அது உள்ளங்கால அது கொஞ்ச நேரம் நின்னா கூட அப்படியே தண்ணி எல்லாம் ஒழுகுது. அதுக்கு தடவறதுக்கான மருந்து இருக்கு. அது இல்லாம வேற வித சிகிச்சை முறைகள் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க நாளைக்கு பாப்பாவை அழைச்சிட்டு வாங்க. நாளைக்கோ இல்லை நாளைக்கு வர முடியல, திங்கக்கிழமை கூட வாங்க. திங்கள்லேருந்து சனிக்கிழமை எல்லா நாட்களுமே வந்து எங்களுடைய ஓபி இருக்கும். ஸோ கட்டாயம் வரலாம், வாங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். நன்றி நன்றி. டாக்டர், நம்ம அல்பினிசம் குறித்து பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அல்பினிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோ இல்லை மனிதர்கள்கிட்ட இருந்து அந்த மனிதர்களை இந்த பொது சமுதாயம் எப்படி அணுக வேண்டும், இந்த பொது சமுதாயத்தில் தான் அந்த மனிதர்களுக்கு இப்போ வரைக்குமே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு, எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறது என்ன டாக்டர்? கட்டாயம் இது நான் கட்டாயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வருஷமே வந்து இந்த உலகளாவியில் நம்ம வந்து அல்பினிசம் தினம் அனுசரிக்கும் போது அதுக்கு ஒரு தீம்னு சொல்லுவாங்க, ஒரு கருத்து. ஸோ இந்த வாட்டி என்னென்னா ப்ரௌட்லி ஸ்கின், அதாவது நான் வந்து என்னுடைய தோல் வெள்ளையாக இருந்தாலும் அதை பற்றி பெருமைப்படுகிறேன். ஓகே, எல்லாருடைய கலருமே மாதிரி தான் என்னுடைய கலருமே, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ இப்போது ஆல்பினிசம் பாதிக்கப்படுறதுனால நம்ம உடனே வந்து சொன்னங்கி போக வேண்டியது இல்லை. இங்கே இதை கேட்டுட்ருக்கிற ஆல்பினிசம் இருக்கிற எல்லா நேயர்களுக்குமே வந்து முதல்ல இந்த தினத்தோடைய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுடைய தோல் கண் அதை மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுடைய வாழ்வியல் முறையை மாற்றினாலுமே கட்டாயம் வந்து ஆல்பினிசம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அண்ட் மற்றவங்க வந்து எப்படி அணுகணும்னு சொன்னால் அவர்களை வந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். ஆல்பினிசம் இருக்க குழந்தைய வந்து ஸ்கூலில் இருக்கிற ஒரு குழந்தை இருக்குதுன்னா மற்ற பெற்றோர்களுமே வந்து அந்த குழந்தையோட வந்து ஸ்நேகிதமாக இருக்கிறதுக்கும், அவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து அவங்களுடைய போர்ட்ஸ்லையோ அவங்களுடைய ஸ்டடிங் மெட்டீரியலையோ அவங்களுடைய மற்ற குழந்தைங்களோட அணுகிற முறையிலோ இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அண்ட் இப்போது நீங்கள் கேட்டுட்ருக்க நேயர்கள் ரொம்ப அழகான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆல்பினிசம் இருக்கிறவங்க இந்த ப்ரோக்ராம் கேட்காதவங்களா கூட இருக்கலாம்.
அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்குறீங்கன்னா, கண் பரிசோதனை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போங்க. வெளியில் போகும்போது தான் கட்டாயம் தொப்பி போட்டுக்கோங்க. சன்ஸ்க்ரீன்னு சொல்லும்போது அந்த சூரியத்தில் இருக்கிற ஒளிக்கதிர்கள்லேருந்து நம்முடைய தோலை பாதுகாக்கிறதுக்காக சன்ஸ்க்ரீன் ரெகுலராக போடணும்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே முழு கை சட்டையோ முழு பேண்ட் அந்த மாதிரி போட்டுக்கிறது. எந்த அளவுக்கு வந்து சூரிய ஒளிக்கதிர்கள் டைரெக்டாக நம்ம மேலே படாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு தன்மையில் வேலை பார்க்குறது. அண்ட் தோல் பரிசோதனையுமே வந்து அங்கே புள்ளிகளாக ஏதாவது வந்திருக்கு, கருப்பு புள்ளிகளோ இல்லை ப்ரௌன் கலர்லையோ புள்ளிகள் வந்திருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பரிசோதனைக்கு போகணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எல்லாம் அதே மாதிரி இருக்கா இல்லை மாற்றம் அடைஞ்சிருக்கா, இது வந்து நம்ம சொல்லி கொடுத்தாலுமே வந்து அவர்களுக்காக நம்ம பண்ணுற நல்ல விஷயமா இருக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க டாக்டர். ஆக்சுவலி இந்த விஷயம் தான் வந்து நம்ம வந்து ரொம்ப அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து லைக் மென்டலியாக வந்து பிரேக் பண்ணுற அப்படின்ற விஷயம் வந்து ஃபிசிக்கலாக பிரேக் பண்ணுறத விட ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டால் குழந்தைகள் இதை எப்படி வந்து அணுக வேண்டும், பெற்றோர்களோட பங்கு இதில் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறேன்? அந்த பெற்றோர்களுடைய பங்கும் டீச்சர்ஸோட பங்குமே சொல்லிப்பேன். ஏன்னா ஸ்கூலில் நிறைய நேரம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நீ நார்மல் ஒன்றும் இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கிற அந்த கருப்பு நிறமின்றது நமக்கு இல்லை, அவ்வளோதானே தவிர மற்றபடி நீ படிக்கலாம், விளையாடலாம், ஓடலாம், உனக்கு இஷ்டமான எல்லா விஷயலுமே பண்ணலாம். ஆனால் என்ன, டைரெக்டாக சன்லைட்டில் இருக்க வேண்டாம், நீ வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின், அதனால் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டா போதுன்றதை வந்து அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்கும்போது கிட்டத்தட்ட அந்த உனக்கு ரொம்ப மேனேஜ் பண்ணுறது வந்து அந்த 5லேருந்து 7 வயசு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் குழந்தைக்கே தெரியும் நம்ம இது பண்ணலாம் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துப்பாங்க. அந்த முதல் ஒரு அந்த வளரிளம் பருவத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, அந்த காம்ப்ளெக்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம அதை வந்து கரெக்டாக அணுகுனாவே சரியாக வந்துடும். ஓகே, அடுத்து ஒரு காலர் வந்து லைனில் வராங்க டாக்டர். வணக்கம். கரெக்டாக நான் எடுக்கும்போது கட் ஆகிட்டாங்க. நேயர்களே, டாக்டர் கூட வந்து நம்ம வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்கோம். காலர் லைனில் வராங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க சார். அப்படி வந்து பாஸ்கரன் பேசுறேன். வணக்கம் பாஸ்கர் சார். வயசு 63 மேடம். சரிங்க. சாப்பிடும்போது கொஞ்சம் சிக்குது மேடம். சாப்பிடும்போது முழுங்க சிரமமா இருக்கா? ஆமா. தண்ணி குடிக்கும்போது சிரமமா இருக்கா, இல்லைன்னா திடப்புணவு சாப்பிடும்போது தான் சிரமமா இருக்கா? சாப்பாடு நல்லா பிணைஞ்சு நொறுங்க சாப்பிட்டா கூட போய்கிட்டே இருக்கு, திடீர்னு சிக்கிக்கிடுது. இது எவ்வளோ நாளாக இருக்கு சார் உங்களுக்கு? இப்போ 2 வாரம் 3 வாரமா இருந்தது. டாக்டர்கிட்ட காட்டினா ரத்தம் கம்மியாக இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை சார், நீங்கள் ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து குடல் நிபுணர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அது அரசு பொது மருத்துவமனையில் இருக்காங்க. நம்ம கீழ்பாக்கில் இருக்குது, அண்ணா நகர் பெரியப்பா ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஜிஹெச்சில் இருக்குது. ஓகே, ஒரு வாட்டி எடை குறைவு இருக்கா? எடை குறைஞ்ச மாதிரி இருக்கீங்களா? இல்லை, எடை அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான் இருக்குது. ஸோ அது கட்டாயம் வந்து அணுகி ஒரு வாட்டி பரிசோதனை பண்ணிக்கலாம். சரி. பண்ணிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுத்தானா உங்களுடைய பிரச்சனை சரிவாயிடும். ஜிஹெச்கே வந்துடுங்க, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்துடலாம் நீங்கள். வாங்குதுங்க சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்த காலம் இணைப்பில் வராங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு இந்த ஒன் சைடு ஷோல்டரோட அப்படியே இந்த கை மதமதப்பாவே இருக்குதுங்க மேடம். ஒரு சைடு ஷோல்டர் சைடில் மாத்திரமா எப்போவுமே இருக்கா, படுத்து எழுந்த பிறகு மட்டும் இருக்கா? இல்லை, கொஞ்சம் 1 மாசம் அளவுலவே இருக்கு மேடம். ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த கட்டகரல் பெருகரலோட ரொம்ப எதுவுமே ஒரு பேலன்ஸ் பண்ணி பிடிக்க முடியலைங்க மேடம். நீங்கள் ஆர்த்தோ டாக்டர் பார்த்துருக்கீங்க, நரம்பு டாக்டர் பாதிக்கலாம்? இல்லை, தசை பிடிப்பு வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் தான் பார்த்தேங்க மேடம். உங்களுக்கு வலி வந்து ஷோல்டர் உங்களுடைய தோள்பட்டையிலேருந்து கை வரைக்கும் பரவுற மாதிரி இருக்குங்களா? அப்படியே ஃபுல்லாவே அப்படியே சுறுசுறுப்பா இழுத்து பிடிச்ச மாதிரியே, எதுவுமே ஒரு சொரணம் இல்லாத மாதிரியே இருக்கு. ஸோ அப்போ வந்து நீங்கள் நரம்பு டாக்டர் பார்க்கணும். சரிங்க. என்ன வயசு உங்களுக்கு? 36 வயசு. 36 வயசு. பட் நிறைய கழுத்து வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி வேலை ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பீங்களா? டெய்லரிங் வேலை தான் மேடம். டெய்லரிங் இருக்கு இல்லையா, உங்களுடைய அந்த பொசிஷனில் கூட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் நரம்பு இனிமே ஆர்த்தோ டாக்டர் பார்த்துட்டீங்க, நரம்பு டாக்டர் ஒரு வாட்டி பார்த்துடுங்க. ரொம்ப வந்து குனிஞ்சு பண்ணுறீங்கன்னு சொன்னால் கழுத்துக்கான எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. வலி இல்லாதப்போ அதை கொஞ்சம் பண்ணாலும் நல்லது தான். பொசிஷனிங் இம்பார்ட்டண்ட். நன்றி. அடுத்த கால இணைப்பில் வராங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். லெஃப்ட் கையில் வந்து மரத்து போகுது மேடம். லெஃப்ட் கையில் மரத்து போகிறது முழு கையுமா சார், வெறும் உள்ளங்கை மட்டுமா? கீழே ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு கையில் மறக்குதுங்க, அப்படியே மேலே ஷோல்டர் வரையும் வருது. என்ன வயசு சார் உங்களுக்கு? வயசா? வயசு 64 ஆயிடுச்சு. சுகர் இருக்கா உங்களுக்கு?
சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஓகே. பட் இந்த லெஃப்ட் கை மறக்கிறது எவ்வளோ நாளாக இருக்கு? அது இப்போ தொடர்ந்து ஒரு 10-15 ஒரு மாசமா இருக்கு மேடம். நான் டாக்டர்கிட்ட போய் மாத்திரை கொடுத்தாங்க, செம்பு மாத்திரை. அப்புறம் 3 விதமான மாத்திரை கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். இப்போ செம்பு மாத்திரை மட்டும் அதிகமாக கொடுத்தாங்க, அது ரெகுலரா. அப்படின்னா நம்ம நரம்பு பரிசோதனை பண்ணிக்கலாம் சார், நரம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நரம்பு டாக்டர் பாருங்க, நரம்பியல் நிபுணர்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, நீங்க நம்மளுடைய ஆஸ்பத்திரியில வந்து பாத்துக்கலாம் வாங்க. மறக்கிறதுன்னு சொன்னா நரம்பு எப்படி வேலை பார்க்குதுன்னு பார்க்கணும். அதனால நரம்பியல் மருத்துவர் அணுக வேண்டும் நீங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வரலாம், நரம்பியல் டாக்டர் வந்து பார்க்கலாம். நான் ஸ்கின் டாக்டர் சார், நானும் அங்கே தான் வேலை பார்க்குறேன், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தான் வேலை பார்க்குறேன், பேராசிரியர் அங்கே. நன்றி 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 நன்றி. டாக்டர், ஆக்சுவலி உங்களோட இந்த ஒரு மணி நேரத்தை வந்து என் கூட ஸ்பெண்ட் பண்ணி அல்பினிசம் குறித்து பல்வேறு விஷயங்கள் வந்து எங்களுக்கும் சரி எங்களோட நேயர்களுக்கும் சரி வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து விளக்கியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ரெயின்போ எஃப்எம் சார்பா. அண்ட் தென் கடைசியாக நீங்கள் ஏதாச்சும் நேயர்களுக்கு இது குறித்து சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் டாக்டர். என்னுடைய பொறுத்த வரைக்கும் மனித நேயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சக மனிதர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அது நமக்கு வந்து இப்போ இன்றைக்கி விஷயம் இல்லை கேட்ட நேயர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஆல்பினிசம், அவங்க ஆல்பினிசம் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை அவங்க குடும்பத்தில் யாராவது ஆல்பினிசம் இருக்கவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த கருத்துக்களை எல்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்தானா கட்டாயம் உலகளாவிய லெவலில் ஆல்பினிசம் நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக அனுசரிக்கிறது, நம்மளும் அனுசரிக்கிற ஒரு திருப்தி நமக்கும் கிடைச்சிருக்கும். அண்ட் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. நல்ல கேள்விகளும் கேட்டீங்க. நேயர்கள் அனைவருமே கூட நல்ல ஒரு கேள்விகளெல்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அனைவருக்குமே வந்து நன்றி. அண்ட் வாழ்த்த வயதில் இருந்தாலும் வணங்குகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.